ஹாய், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கார்ஸ் அண்ட் ஸ்டூடியோவில் இருக்கும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா i20 டார்க் ப்ளூ வந்திருக்கு. இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம கிராஃபைன் கோட்டிங் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃபைன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டோட பாண்ட் ஆகிட்டு ஸோ பெயிண்ட் சர்ஃபேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்கியாக மாற்றி கொடுத்துரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மாற்றி கொடுத்துரும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் நிற்காது, டஸ்ட் நிற்காது. ஸோ தண்ணினா ஊற்றினா அப்படி ரிப்பிள் ஆயிரும். டஸ்ட் மேலே லைட்டாக செட்டில் இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிராஃபைனில் பார்த்தீங்கன்னா யூவி ப்ரொடக்ஷன் இருக்கு. இந்த யூவி ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற கார் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு அந்த ஃபேட்னஸ் இருக்காது. கொஞ்சம் கார் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years and 5 years பேக்கேஜ் அவைலபிளா இருக்கு. என்டையர் கிளாஸஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணிருப்போம். தேனொன்னு பெயிண்டட் ஏரியால பண்ணிருப்போம். தென் குரோம்ல போட்டுருப்போம். தென் அலாய் இருந்தா அலாயில போட்டுக்கணும். அலாயில நம்ம போறனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டஸ்ட், அதாவது பிரேக் டஸ்ட்ஸ் வரும். ரெண்டாவது அந்த சால்ட் வாட்டர் அந்த சுத்தி டெபாசிட் இருக்கும். அதெல்லாம் பண்ணீங்கன்னா ஈஸியா செட்டில் ஆகாது. க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். குரோமோட கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா குரோமோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு ஒரு பிராக்கிஷா ஒரு வாட்டர் மார்க்கோ ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல மாறும். ஸோ அந்த சேஞ்சஸ் இல்லாம குரோம் வந்து லைஃப் நல்லா இருக்கும். ஸோ இது போல நம்மளுக்கு கிராஃபைன் கோட்டிங் பண்ணா கீழே டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்க.